வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் இறை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இந்த யூடியூப் சேனல் வழியாக தியானிக்கின்றோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியாக வழிநடத்தப்படுவதற்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். நம்மை ரட்சித்து விட்டு ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்லுகின்றவர் நம் ஆண்டவர் அல்ல. எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறவர், நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகின்றவர். அவருடைய பாதையில் நாம் நடக்கின்ற பொழுது நாம் சரியாக அவரை புரிந்து கொள்வதற்காகவும் வேதத்திலே அவருடைய வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். எப்பொழுதுமே நாம் ஜெபிக்கிறோம். ஜெபம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. என்றைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கின்றேனோ அன்று முதல் நான் அவரோடு பேச ஆரம்பித்து விடுகின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய ஜெபங்கள் எப்படி உள்ளது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தில் என்னவெல்லாம் கேட்க வேண்டும் என்பதையும் வேதம் வலியுறுத்துகின்றது. நாம் வேதத்தின்படிதான் ஜெபித்து நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லுகிறோமா? நாம் கேட்க வேண்டியதை கேட்காமல் அவராகவே தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பதையே கேட்டுக்கொண்டு இருக்கின்றோமா? அதாவது கேட்க வேண்டியதை நாம் கேட்க வேண்டும், அவராகவே தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருப்பதை நாம் மறுபடியும் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா? சில வசனங்களை காண்பிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். முதலாவது தேவனின் ராஜ்யம் சம்பந்தப்பட்டவைகளையும் அவருடைய நீதியை குறித்ததான காரியங்களையும் மேலானவைகளையும் நாட வேண்டும் என வேதம் போதிக்கின்றது. எவைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள், எவைகள் மேலானவைகள்? இரட்சிப்பு, தேவ வல்லமை, தேவ ஐக்கியம், தேவ சாயல், பரிசுத்த வாழ்க்கை, நற்குணங்கள் அதாவது கனிகள், சாட்சியின் வாழ்க்கை, கீழ்ப்படிதல், அர்ப்பணித்தல், நித்திய வாழ்க்கைக்கு தகுதியாகுதல், இவைகள்தான் மேலானவைகள். நாம் ஆண்டவரிடம் கேட்கும் தேடியும் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஆவிக்குரிய நன்மைகள் இவைகளே. நம் வாழ்க்கையில் தெய்வீக சாயல் உருவாக வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஜெப விண்ணப்பங்களில் இவைகளே முக்கியமாக பிரதானமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் பின்பகுதியை கவனியுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் நீங்கள் அந்த வசனத்தினுடைய முன் பகுதிகளை வாசிக்கின்ற பொழுது, முன்னால் இருக்கின்ற வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய அடிப்படை தேவைகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருப்பார். என்னத்தை உண்போம், எதை குடிப்போம், எப்படி வாழ்வோம், இவைகளெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகள். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உங்களுடைய ஜெபங்களிலே முதலாவது மேலான காரியங்களை தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் இட் வில் பி ஆடட், கூட கொடுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு அது தானாகவே இணைந்து கொள்ளும். அதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் நம்முடைய ஜெபங்களிலே எப்பொழுதுமே இந்த அடிப்படை காரியங்களைத்தான் முதலாவது வைத்து நாம் ஜெபிக்கிறோம். கடைக்கு போனீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் வாங்கினீங்கன்னா அதில் 100 கிராம் எண்ணெய் இலவசம் அப்படின்னு சொல்லி கொடுப்பார்கள். அதை போலத்தான் ஆண்டவருக்கு உகந்த ஜெபங்களை நான் செய்கின்ற பொழுது, மேலான காரியங்களுக்காய் ஜெபிக்கின்ற பொழுது இலவசமாக கொடுப்பதை போல தானாகவே என் தேவைகள்
வந்து சேரும் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் சரீர பிரகாரமான நன்மைகளுக்காக ஜெபிக்க கூடாது என்று அர்த்தமல்ல. நாம் ஜெபிப்பதும் தவறல்ல. ஆனால் ஜெபம் என்றாலே இவைகளை கேட்டு பெறுவதே முக்கிய நோக்கமாய் இருக்கக்கூடாது. ஜெபம் என்றால் முழங்கால் போட்டவுடன் நம்மளுடைய அன்றாட தேவைகளை அடுக்கிக் கொண்டே இருப்பது மாத்திரம் ஜெபம் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய சிந்தனையை தாரும், உம்முடைய பரிசுத்தத்தை தாரும், உம்மை போல நான் வாழ்வதற்கு என்னை பலப்படுத்தும், உம்மை பிரதிபலிக்க எனக்கு பலப்படுத்தும் ஆண்டவரே. இவைகள்தான் முக்கியமானவைகள், மேலானவைகள். நம்முடைய ஆவிக்குரிய விஷயங்களை முதலிடத்தில் வைத்து தேடும் பொழுது அதன் விளைவாக வருபவைகளே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் ஆவிக்குரிய விஷயங்களை முதலிடத்தில் வைத்து தேடும் பொழுது அதன் விளைவாக வருபவைகளே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள். அன்பானவர்களே, கனிதரும் வாழ்வுக்கு கவனம் செலுத்துவோம். தேவ சாயலை பெறும் வாழ்வுக்கு கவனம் செலுத்துவோம். நம் தேவைகளை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய ஜெபங்கள் மாறட்டும், நம்முடைய தேடுதல் மாறட்டும், நம்மளுடைய முன்னுரிமைகள் மாறட்டும். யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை அறிந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை எந்த அளவிற்கு நான் அவருடைய சாயலாக மாறிக்கொண்டே இருக்கிறேன்? என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றதா? தேவ சாயலை நான் பிரதிபலித்து கொண்டே இருக்கின்றேனா? அவைகள் நம் நோக்கமாய் இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மளுடைய மற்ற தேவைகளை பார்த்து கொள்வார். தெளிந்துணர்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.